விக்னேஷ் இங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசுறது, இதுக்கப்புறம் என் குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றது, தேவிய நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் எப்போ திருந்தி வருவாரு, அவர் வர்ற நாளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் தேவியோட வாழ்க்கைய நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாத்தி குடுத்துறணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விக்னேஷும் அதே மாரி வந்தாரு. நல்லா பேசினாரு. எல்லாருக்குமே வந்து எல்லார் கூடயும் சந்தோஷமா இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதுல அதாவது அ தீபாவளி செலிப்ரேஷன்ல நம்ம விக்னேஷ் கலந்துக்கிட்டு இந்த குடும்பமே இப்போ கோலாகலமா இந்த ஒரு இத வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விக்னேஷ் வந்ததுனாலயும், நம்ம தேவியோட குழந்தை விக்னேஷ் இவங்க ஒண்ணு சேர்ந்ததுனாலயும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நம்ம கயலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு விக்னேஷ் மனசு மாறல. ஏதோ ஒரு முக்கிய நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிறதுலருந்து எல்லாமே வந்து இப்ப நம்ம கையலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க பொறுமை காத்தாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விக்னேஷ் இருந்துட்டு அதாவது தேவி கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு, தேவி கிட்ட ஒரு பத்திரத்த குடுத்து அதில சைன் போட சொல்றாங்க. அது சாதாரண பத்திரம் கிடையாது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விவாகரத்துக்கான ஒரு பத்திரமும் இருக்கு. அதாவது நம்ம தேவிய விவாகரத்து பண்றதுக்கு இன்னும் பல விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்னேஷ் இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்கான். உண்மையிலேயே எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பா இத நம்ம தேவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தேவி நினைச்சாங்க விக்னேஷ் வந்து இப்ப திருந்திட்டான். இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம குழந்தை கூட வந்து இப்ப விக்னேஷ் எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் இந்த தீபாவளி செலிப்ரேஷன்ல அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த விக்னேஷோட சுயரூபம் மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேவி ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் உண்மையாவே நம்ம விக்னேஷ் வந்து இப்போ மனசு மாறி வந்து நம்ம தேவியை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாலுமே கூட தேவியை அந்த ஒரு டைம்ல மன்னிக்கவே மாட்டாங்க. இப்போ கூட விக்னேஷை மன்னிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா விக்னேஷ் திருந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் எல்லாத்தையுமே மறந்து விக்னேஷை வந்து இப்போ ஏத்துக்கிட்டாங்க நம்ம தேவி. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ எல்லாமே தப்பு தப்பா போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து கரெக்டாக அந்த ஒரு சைனை இந்த விக்னேஷ் நம்ம தேவி கையால் வாங்குற அந்த ஒரு டைமில் கரெக்டாக வந்து இப்போது மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க கயல் வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உள்ளே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போது விக்னேஷ்க்கு பயங்கரமாக பக்குன்னு இருக்கு. விக்னேஷ் என்ன இது, என்ன பத்திரம், என்ன இது, ஒன்றுமே புரியலையே, எதுக்காக சைன் வாங்குறீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் விக்னேஷ்க்கு என்ன பொய் சொல்கிறதுன்னு தெரியல. தான் வாய்க்கு வந்த பொய்யை வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கையில இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாம விக்னேஷோட முகத்தறியே கிழிச்செறிகிறாங்க. உண்மையிலேயே விக்னேஷ் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம நம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்த காரியத்தை ஈஸியாக சாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் நினைச்சாங்க. ஆனால் அதுக்குள்ள இப்படி நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம கையல் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விக்னேஷ் நீ எப்போ வந்து வந்து என்ட்ரி கொடுத்தியோ அப்போவே, அதாவது இங்கே வந்து என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல, என் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ சொன்னியோ அப்போவே வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து இது எதுக்குமே லாக்கி கிடையாது, நீ உண்மையிலேயே திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இருந்தாலும் வந்து நான் வந்து இவ்வளோ பொறுமையாக காத்துட்டு இருந்தது அதே மாதிரி நீ அதாவது இந்த இதெல்லாம் வந்து முடியட்டும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நம்ம கையில். அதாவது அவங்களுக்கு வந்தப்போவே வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம விக்னேஷ் ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் வந்திருக்கான் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே இப்போது அது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கையெழுத்து வாங்கணும்னு நினச்சாங்க இல்லையா நம்ம விக்னேஷ், அதை வச்சு வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்காக தான் நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா உன் கூட இந்த ஒரு தீபாவளி செலிப்ரேஷனை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நீ நல்லவன் மாதிரி நடித்ததுனால இங்கே அதாவது அந்த தீபாவளி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாளாச்சும் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தா நீ மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனால் நீ இன்னமும் மாறல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் விக்னேஷ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் திருந்தி வரல, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. கயல் இப்போ கூட இந்த விஷயத்தை போட்டு உடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவி அவங்க நீட்டுற இடத்துல எல்லாத்தையுமே சைன் போட்டு
மறுபடியும் வெத்து வெட்டா வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பத்திரத்தில சாதாரணமா விவாகரத்து மட்டும் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தை அதாவது விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைய வந்து அ இப்போ அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும். எனக்கு என் புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய குடுக்குறதுல விருப்பம் அப்படின்ற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரம் இருந்திருக்கு. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்னேஷ மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம கயல் அந்த பத்திரத்தை வாங்கி படித்து பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படிங்கிற நிலவரம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த விக்னேஷை இன்னும் உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவருன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். இப்படி பெத்த தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கணும்னு பார்க்குறீங்களே அதெல்லாம் வாஸ்தவமா? இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது விக்னேஷ இங்கேருந்து வந்து துரத்துறாங்க. ஒரு பக்கம் விக்னேஷை பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்ல சொல்ல நம்ம தேவிக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்கு. அக்கா என்னக்கா சொல்லிட்டுருக்கீங்க? அந்த பத்திரத்தில் அப்படி என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் தேவி நீ வந்து இப்போ என்ன நினைக்கிற மாதிரி உன் புருஷன் விக்னேஷ் இப்போ மாறி உன்னோட புருஷனா மட்டும் வரலை. உன் பிள்ளைக்கு அப்பனாவும் தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதுக்காகவும் உன்னோட குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் தான் வந்து விக்னேஷ் வந்திருக்கான். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீ உன் குழந்தைய இழக்கணும். அதுக்காக தான் நான் இப்போவும் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் விக்னேஷ் பயங்கர கோவத்தோடு நின்றுட்டு இருக்கான். இன்னும் பயங்கர கோவத்தோட நம்ம தேவி செயல்படுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பையனை அதாவது என் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருப்ப. உன்னெல்லாம் நான் எந்த காலத்தையுமே மன்னிக்கவே மாட்டேன். எவ்வளோ அழகாக நாடகமான என் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியல, என்ன பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னியடா. ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் ஜென்மத்துக்கும் நீ எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு என் புள்ள மட்டும் போதும். என் புள்ளைய மட்டும் நான் வச்சுட்டு சந்தோஷமாக இருந்துருவேன். நீ வரலையே, நீ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நீ இன்னைக்கு பண்ண காரியத்தினால கண்டிப்பாக இது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். என் பிள்ளையை யாருக்காகவும் யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை இனிமேல் வந்து அதாவது நீ இனிமேல் எனக்கு தேவையே கிடையாது. இனிமேல் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்குவேன். உன்னை பற்றி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தேவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்னேஷோட முகத்தில் காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே விக்னேஷ் பயங்கரமான கோவத்தில் இருக்கார். இதில் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே அவருக்கு இன்னும் கோவத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே சமயம் விக்னேஷ் பண்ணதும் மிகப்பெரிய தப்பு. அவரும் மிகப்பெரிய தப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இங்கே இப்போது ஒரு குற்றவாளி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக இங்கேருந்து அசிங்கப்பட்டு விக்னேஷ் போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. கயல் எப்படி தான் நம்ம விக்னேஷையும் நம்ம தேவியையும் சேர்க்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு மிகப்பெரிய ரிஸ்கியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.